திருவே தாயே ஆண்டாளே, திருமால் மார்பில் இருப்பவளே, மங்களம் பொங்க அருள் புரிவாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. திருவே தாயே ஆண்டாளே, திருமால் மார்பில் இருப்பவளே, மங்களம் பொங்க அருள் புரிவாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளே. திருவாடிப்பூரத்தில் பிறந்தவளே, எங்கள் நாயகி ஆண்டாளே. திருவே தாயே ஆண்டாளே, திருமால் மார்பில் இருப்பவளே, மங்களம் பொங்க அருள் புரிவாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. மார்கழி திங்களில் பாசுரம் தந்தாய், விரதங்கள் இருந்து விஷ்ணுவின் அருளை பெற்றவளே, எங்கள் நாயகி ஆண்டாளே. திருவே தாயே ஆண்டாளே, திருமால் மார்பில் இருப்பவளே, மங்களம் பொங்க அருள் புரிவாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. 12 ஆழ்வார்களில் ஒருவராக திகழ்ந்தவளே, வண்ண வண்ண மலர்களை கொண்டு மாலைகள் கட்டி அரங்கனுக்கு அர்ப்பணித்தாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. திருவே தாயே ஆண்டாளே, திருமால் மார்பில் இருப்பவளே, மங்களம் பொங்க அருள் புரிவாய் எங்கள் நாயகி ஆண்டாளே. எங்கள் நாயகி ஆண்டாளே, எங்கள் நாயகி ஆண்டாளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5வது ஆடி வெள்ளி. இன்னைக்கு ரொம்ப விசேஷமானது ஆடிப்பூரம், ஆண்டாள் அவதரித்த நாள். ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமானது புட்டு. அந்த புட்டு இப்போ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாவை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம், தாம்பாளத்தில். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புட்டு நல்லா கலராக இருக்கும். இப்போ மாவை நல்லா ஆற வச்சுருக்கேன். அந்த மாவில் இந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை விட்டு விட்டு நம்ம கலந்துப்போம். ஃபஸ்ட்டு நிறைய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பூனால் கலந்துப்போம். அதுக்கப்புறம் கையால் நல்லா கலந்துப்போம். நல்லா உதிர் உதிராக இருக்கணும் மாவு. இப்படி பிடிச்சா அப்படி வரணும். நல்லா உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் மாவு. இந்த மாவை நான் ஒரு வேட்டில் வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட இதிலேயே சேர்த்து போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. மாவு இருந்த கப்புலேயே 1 கப்பு வெல்லம் நல்லா பொடி பண்ணி போட்டிருக்கேன். பாகு ஆகட்டும். மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுப்போம், உதுத்து விட்டுப்போம். இந்த முந்திரி பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் கூட கொஞ்சமாக லைட்டாக போடலாம். நீங்கள் நல்லாயிருக்கும் வாசனையாக. பாகு நல்லா எடுத்து பாகு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்துக்கலாம். அது மாதிரி இப்போ புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். புட்டு ரெடி ஆயிடுச்சு. அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.